அவர் கவிதைகளை பற்றி ஒரு கவிதை எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வள்ளல் பெருமாள் திருநெல்வேலியூர்ல இருக்கும்போது அங்க ஒரு நிர்வாக துறவி இருந்தார். அவர் ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டார், ஓரமாக அமர்ந்து இருப்பாராம். தெருவில் யாரெல்லாம் வந்து போனாலும் அந்த சந்நிதி தெருவில் யாரெல்லாம் வந்தாலும் கழுதை வருது, புலி வருது, நரி வருது, இப்படியே சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாம் என்ன இவரும் ஆடை அணிய மாட்டேங்கிறாரு, என்ன மனுஷன் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமாள் நடக்கும்போது கை கட்டி நடப்பாங்க. பெரும்பாலும் எல்லாரும் காவி உடை அணிந்து துறவு மேற்கொண்ட போது வெள்ளை உடை அணிந்து துறவு மேற்கொண்டவர் வள்ளல் பெருமாள். துறவின் நிறம் வெள்ளை என்று ஆக்கியவர். அவர் கைகட்டி நடக்கும்போது இவரை பார்த்த வள்ளல் பெருமானை பார்த்த உடனே அந்த நிர்வாணத்தை ஒதுக்கி கொண்டார். வருகிறவர் மனிதன். சிறை நேரத்தில் மிருகங்கள் வந்தன. அவற்றின் முன்னால் என் நிர்வாணத்தை நான் மறைக்க வேண்டியதில்லை. இப்போது மனிதன் வருகிறான், என்னை நான் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மறைத்துக் கொண்டார். வள்ளல் பெருமானுடைய அந்த வாழ்க்கையில அந்த ஒரு கட்டத்தை நாம நெகிழ்ந்து நெஞ்சம் மூழ்கின அவருடைய இரட்டை சொற்கள். அதாவது ஒரு கவிதையில ஒரு சொல் இருமுறை வந்தால் பெரிய தாக்கத்தை இது எங்கிருந்து பார்க்கலாம்னா திருவாசகத்துல இரட்டை சொற்கள் திருவாசகத்துல மிக மிக அதிகம். திருவாசகம் வள்ளல் பெருமானாருக்கு மிக மிக அவருடைய நெருங்கிய ஒரு மாபெரும் வேலை. அந்த தாக்கத்தினால் கூட இருக்கலாம் அவர் எழுதிய அந்த அருட்பா அவ்வளவு தொழில் பெற்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த சொல்லிலேயே நம்முடைய நெஞ்சம் நிகழ ஆரம்பித்தது. நினைந்து நினைந்து ரெண்டு தடவை கடவுளான சாமி நினைக்க சொல்றீங்க, ஒரு தடவை நினைச்சா போறாதான். நினைந்து நினைந்து ரெண்டு நினைந்து. ஏன்னா முதல் நினைவு நான் எவ்வளவு நாயினும் கேவலமானவன் கீழானவன் என்பது முதல் நினைவு. அந்த கடவுள் எவ்வளவு பெரிய பரம்பொருள், அது ரெண்டு நினைவு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. கடவுளை எப்படி உணர்வது? ஒரு உணர்ந்து போறாது. எதுக்கு ரெண்டு உணர்ந்து? ஒன்று சாஸ்திரங்களின் மூலம் கூறப்பட்ட வகைகளிலே போயும் உணரலாம். எல்லாம் நமக்கு தெரியாது என்றால் அன்பினாலும் பக்தியினாலுமே உணர்த்தப்படும். யோகாச்சாரியார் தினமும் பூஜை எந்தெந்த முறைகளில் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் பூஜைகளை செய்வார். எப்படி பூவை போட வேண்டுமோ, எப்படி அதை படைக்க வேண்டுமோ, எதை நைவேத்தியம் செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி எல்லாம் செய்தார். இது எந்த முறையிலே தெரியாதவன் கண்ணப்பன். ஆனால் அந்த கண்ணப்பனுக்கு தான் 6 நாளில் சிவபெருமானுடைய அருள் கிடைத்தது. என்ன எதனால் கிடைத்தது என்றால் கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. சிவபெருமானுடைய கண்ணிலே ரத்தம் படிக்கின்றது, தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து வைத்து விட்டார். ஏனென்றால் அது வேடர்களுடைய மருத்துவ முறை. ஊர் என்பது அவர்களுடைய மருத்துவ முறை. அதனால தன்னுடைய கண்ணை எந்த யோசனையும் இல்லாமல் பிடித்து வைத்திருந்தால் ரத்தம் நின்றது. திரும்ப பார்த்தா இன்னொரு கண்ணிலும் ரத்தம் படுகிறது. உடனேயே இன்னொரு கண்ணை எடுக்க போனார். அந்த நேரத்திலே கூட அவருடைய அறிவு வேலை செய்தது. என்னுடைய கண்ணை எடுத்து விட்டால் எங்கே கண்ணை வைப்பது என்று தெரியவில்லையே என்று அந்த கண் இருக்கிற இடத்திலே தன்னுடைய காலை வைத்துக் கொண்டால் அடையாளத்தினார். கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. எண்ணுவார் கண்ணு தெரியாதே எண்ணுவார். கண்ணுதல் கண்ணில் தன்கண் இடம் தப்பி காணும் ஏற்பாடு. எண்ணுவார் உன்னிலே விருப்பினோடும் பொருட்களை
சின்னனார் கண்ணில் ஊன்ற கருத்திலர் தேவதேவர் என்று சேர்க்கிறார்கள். தன்னுடைய கண்ணை பிடுங்க அம்பை எடுத்த போது சிவபெருமானால் அதற்கு மேலும் அதை தாங்க முடியவில்லை. தன்னுடைய கண்ணு போக போகிறதே கண்ணை தாங்கி ஒரு பதமும் அவர் தைரியமா திடமாக இருந்தார். ஆனால் அதை பொறுக்காத சிவபெருமான் வந்து நில்லு கண்ணப்ப என்று கையை பிடித்தார். அப்போ உணர்ந்து உணர்ந்து என்று வள்ளல் பெருமானாரே 2 முறை சொன்னார் என்றால், சாத்திரங்களின் மூலம் உணர்வது ஒரு பாதை என்றால் அன்பின் மூலம் உணர்வது இன்னொரு பாதை. இதனால்தான் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து 2 நெகிழ்ந்து எனக்கு இந்த மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தாயே என்று அதற்கு ஒரு நெகிழ்வு. 2வது நெகிழ்வு இது எனக்கு மாத்திரம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை என்னுடைய பாடல்களாலும் போதனைகளாலும் பகிர முடிந்ததே என்று நினைத்து இன்னொரு நெகிழ்வு. அந்த வாய்ப்பை தனக்கு கொடுத்ததற்காக நெகிழ்ந்து நெகிழ்ந்து அங்கே நிறைந்து நிறைந்து நம்மளுடைய இதயத்துல கடவுள் பாதி மிருகம் பாதிதான் இருக்கும் பெரும்பாலானவர்கள். நல்ல வேலை நாம தான் செய்வோம், மற்றவங்க கெடுக்கிற வேலை நாம தான் செய்வோம். 2 இதயத்திலே இருப்பதுதான். இந்த இதயத்தை அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் கடவுள் மாத்திரமே வாழ்கிற கோவிலாக அந்த உடல் ஆகிவிடும். உள்ளம் கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று அர்த்தம். அன்பே நினைந்து நினைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து 2 நனைந்து கண்ணீரால உடம்பு ஒருகிறதால நனையும். என்ன 2 நனைந்து? ஏன்னா அந்த கண்ணீர்லயே 2 கண்ணீர் இருக்கு. முதல் கண்ணீர் அழுத கண்ணீர், துன்ப கண்ணீர். என்னை நீ வந்து ஆட்கொள்ளவில்லையே என்று துன்பத்தினால் வருகிற கண்ணீர் முதலில் உடலை நனைத்தது. ஆட்கொண்ட பிறகு வந்தது ஆனந்த கண்ணீர், எனக்கும் இந்த தரிசனம் கிடைத்ததே என்று நனைந்து நனைந்து 2 முறை. அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து. எப்படி வள்ளல் பெருமானார் பாடினார் என்றால் பாடல்களால் வணைந்தார், உரைநடையால் வணைந்தார். ஆனால் 2 முறை வணைந்து வணைந்து ஏத்தது நாம் வம்மியின் உலகினீர் எல்லாரும் வாங்க வாங்க என்று அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்றால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நம்முடைய ஞானத்துக்கு தெரிந்த அளவு, நம்முடைய அறிவுக்கு புலப்பட்ட அளவு இந்த தேசத்திலே இருந்த அத்தனை ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், சரியான வாழ்வை வாழ்ந்தால் இன்னொரு பிறவி இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிதானே? வாழுகிற முறையில் வாழ்ந்தால், கடவுளின் மீது நாட்டத்தோடும் நற்கருணையோடும் வாழ்ந்தால், வாழுகிறபடி வாழ்ந்தால் இன்னொரு பிறவி இல்லை என்பதுதான் காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்டது. எனக்கு தெரிந்து வள்ளல் பெருமான் ஒருவர் தான் இன்னொரு பிறவி அல்ல என்பதல்ல, மரணமே இல்லாமல் வாழலாம். அப்ப இந்த உடம்பு இன்னொன்றாக மாறியும் இந்த உலகத்தில் மரணமில்லாத பெருவாழ்வை வாழலாம். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ராஜா சார் சொல்லும்போது சொன்னாரு, அந்த வெள்ளுடை தரித்த ஒரு துறவியாக இருந்தார் என்று. இந்த தேசத்திலே துறவிகளுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பரீட்சை என்ன? ஒரு துறவி ஆயிட்டோம்னா முதல் டெஸ்ட் என்ன வைப்பாங்க? இறந்து உண்ண வேண்டும். ஏன்னா உன்னுடைய ஈகோ போகணும்னா கை நீட்டி சாப்பாடு கேட்கிற போதுதான் நான் என்று அகங்காரம் வழி. அதனால துறவிகள் இறந்து உண்டுதான் இந்த தேசத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் விவேகானந்தரே கூட அவருக்கு போடப்பட்ட போய் பிச்சை கேட்பாராம். அவங்க நார்த் இந்தியாவில் கல்கத்தாவில் என்ன பண்ணுவாங்களா, 5 நாள் முன்னாடி செஞ்ச சப்பாத்தியை போடுவாங்க. அதை சாப்பிட்டா சப்பாத்தி உடையாது, என் பல்தான் உடையும் என்று விவேகானந்தர் எழுதினார். என்ன பண்ணுவாரா, அப்ப எப்படி சாப்பிடுறது? தண்ணியில அந்த சப்பாத்தியை ஊற வைத்து சாப்பிட்டு இருக்கிறார். இந்த தேசத்தில் உண்மையான துறவிகள் இப்ப எவ்வளவோ துறவிகள் இருக்காங்க, அவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இந்த தேசத்தின் உண்மையான துறவிகள் இறந்து உண்டார்கள். வள்ளல் பெருமானார் அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். இறந்து உண்டது என்பது அல்ல, பசியோடு இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் அவர் செய்த புரட்சிகளினுடைய பட்டியலை போட ஆரம்பித்தால் நாங்கள் பேசி முடித்து 20 வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் புலி ஆட்சிதேன், சாதி சமய சடத்தை ஒழித்தேன் என்று எழுந்து நின்று பிரகடனம் செய்கின்ற
மாபெரும் புரட்சியாளர்கள். எல்லாவற்றை விட முக்கியமாக எனக்கு மிக மிக நான் நெக்குருகி போகிறேன். எதிரில சாமி போயிட்டு இருக்காரு, எதிரில ஒருத்தர் வர்றவரு எதையும் கையில எடுத்துக்கிறத ஒரு வலையை எடுத்துக்கிறார். அவர் மீன் பிடிக்க போகிற வலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். சென்னையில சில சமயம் நாங்க போகிற போது பார்ப்போம், இந்த கோழிகளை தலைமுப்புற தொங்க விட்டு வண்டியில அடைச்சிட்டு போறத அடிக்கடி நான் பார்ப்பேன். நெஞ்சம் பதறும், துடிக்கும். சாமி சொல்லிட்டு போன முதல் அடியே ஜீவகாருண்யம் தான். உடம்பை, உள்ளத்தை, ஆன்மாவை தூய்மை செய்வதற்கான முதல் அடி என்பதே ஜீவகாருண்யம் தான். நீ அந்த கோயிலுக்கு போ, எங்க கும்பிடு, இதை செய், எதுவும் கிடையாது. முதல் அடி ஜீவகாருண்யம். உன் உயிரை போல துடிக்கின்ற இன்னொரு உயிரை உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று மகாகவி பாரதியார். மனிதர்களின் துன்பம் அல்ல, விலங்குகள், பறவைகள், மீன்களினுடைய துன்பத்தை பார்த்து வள்ளல் பெருமானார் வருகிறார். வலையை வந்து எடுத்துட்டு போன இவரையும் வருங்கணும். அந்த வலையில மீன் இருந்து அந்த இறந்து போன மீனை பார்த்து வருகிறா கூட பரவாயில்ல. ஆனா இந்த வலையில் எத்தனை மீன்கள் மாட்டிக்கொண்டு உயிருக்கு தத்தளிக்குமோ என்று நினைத்து தாரை தாரையாக கண்ணீர் விடுகிறார். தூண்டிலை பார்த்தால் அழுதிருக்கின்றார். வாடிய பயிரை கண்டபோது ஜீவகாருண்யம் என்பதுதான் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துகின்ற முதல் அடி என்ற மாபெரும் பாடத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற அந்த மகானை இந்த நேரத்தில் நினைத்து சொல்லுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞானிகளை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் சத்தியமாக சொல்லுவேன். எப்ப வேணா இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். உங்க கூடவே இன்னொருத்தர் இருந்திருப்பாரு, அவரும் சேர்த்து கலந்துருப்பாரு. ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் வர முடியாது, நீங்க வந்திருக்கீங்க. நீங்க முதல்ல வரதாவே இல்லாம கூட இருப்பீங்க, வேற வேலை இருக்குது. திடீர்னு நீங்க வந்து சேர்ந்தவங்க நீங்க எவ்வளவு பேர், பல பேர் இருக்கு. எங்களுக்கே கூட பேசுகிற இந்த இடத்திலே வந்து வள்ளல் பெருமானை நினைத்து நெக்குருகி பேசுகிற வாய்ப்பு ஏன் 4 வருஷம் முன்னாடி வரல, ஏன் 3 வருஷம் முன்னாடி வரல, இன்னைக்கு வந்தது. இதற்கென்று ஒரு தருணம் உண்டு. அது மேலிருந்து வருகின்ற ஒரு ஆசை இருந்தால்தான் ஞானிகளை பற்றிய செய்திகளை காதிலேயே வாங்கிக் கொள்ள முடியும். எனவே நீங்களும் நாங்களும் இன்றைக்கு ஒரு சத்சங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். ஞானிகளை பற்றி கேட்கின்ற வாய்ப்பு ஏன் முக்கியம் என்றால், இந்த செய்திகள் விட விட என்னுடைய நலம், என்னுடைய நலம், என்னுடைய நலம் என்று மொழிக்கு போயிருக்கிற உள்ளத்தினுடைய கதவுகள் திறந்து பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற வெளிச்சத்தினுடைய ஒரு கீற்று நம்முடைய இதயத்திற்குள் நுழைகின்ற வாய்ப்பை இன்றைக்கு வள்ளல் பெருமானார் நமக்கு அளிக்கிறார். இந்த அபாரமான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து அவர்களுடைய கருணை மழையிலே எங்களையும் அனைத்து அடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பர், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பர். இங்கெனைக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருநேனி அம்பலத்தாடிய அம்மையப்பா நீ ஆதலில் அடித்தது போரும் என்னை அணைப்பதும் வேண்டும் என்று இறைவனோடு நேரடியாக உரையாடி ஒரு ஞானியை பற்றி பேசி அந்த இறைவனின் கருணை எமக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பளித்த உங்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் பாரதி மேடம் முடிச்ச மாதிரி பேசலாம். அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது. உண்மையிலேயே இப்போ வடலூர் வந்ததே கஷ்டமா இருக்கு. ரோடெல்லாம் 10 வருஷம் போடுவாங்க போல, இன்னும் ஒரு 100 வருஷமா. எதெல்லாம் வேகமா செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ஊர்ல மெல்ல செய்யறாங்க, எதையெல்லாம் மெல்ல செய்யணுமோ அதை மட்டும் வேகமா செய்யறாங்க. நம்ம ஓட்டு போட்டு மறந்து போச்சுல, யாரு இன்னும் என்ற மாதிரி யோசிக்கல. ஒரு விஷயம், வள்ளல் பெருமானுக்கு வழிபடு குரு ஞானசம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம், வழிபடு இறைவன் முருகப்பெருமான். ஞானசம்பந்தர் மேல அவருக்கு ரொம்ப அன்பு இருந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த பொண்ணு பேருக்கு பூம்பார். அவங்கள எலும்பில் இருந்து உயிரோடு எழுப்பினார் ஞானசம்பந்தர். சிவபெருமானை பத்தி ஒரு பாடல் பாடி
இதை தெரிந்து இந்த கதையை வச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார். பண்ணால் சம்பந்தர் சொல்ல வெள்ளெலும்பு பெண்ணானதென்றார் பெரிதன்றே. ஒரு பாட்டுல சம்பந்தர் ஒன்ன பாட யார சிவபெருமான் ஒரு எலும்பு பெண் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் பெருசு இல்லை அண்ணா. அச்சைவ வடிவாம் ஞான சம்பந்தர் சீர் உரைக்கில். ஞான சம்பந்தர் யாரா? அவர் தான் சைவத்தின் வடிவமா. அண்ணா அச்சைவ வடிவாம் ஞான சம்பந்தர் சீர் உரைக்கில் தெய்வ வடிவாகும் சாம்பது எழுந்து அப்படின்னு போடுற ஓம் பெருமைய ஞான சம்பந்தர் பாட ஒரு எலும்பு பெண்ணானதுன்னு சொல்றாங்க. ஆனா சைவ வடிவமான ஞான சம்பந்தர் பெருமையை யாராவது சொன்னா சாம்பல் கூட தெய்வமாகும் அப்படின்னு சொல்றாருன்னா எத்தனை பெரிய அவரது பாடல்களிலே சர்வ சமய சமரசம் உண்டு. எல்லா சமயமும் இருந்தொந்தரவா எழுந்து நம்ம வேற உயிர் கொலை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம மேலேயே கழிக்குது. இது 2வது எறும்பு. நான் இங்க இருக்க வரைக்கும் கொல்லக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன். நீங்க எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற பாடல் இதுதான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்வேன். காலங்கள் தோறும் பள்ளிகளிலே சர்வ சமய சமரசத்தை ஒரு பாடல் ஒன்றென்றால் அது வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடல் தான். அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் சொன்ன சில கொள்கைகள் அது புதிதாக கேட்பதற்காக என் நினைவில் இருந்து இதுல நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை திரும்ப சொல்றதுக்காக மன்னிச்சுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருவரே, ஒருவரே ஆகிய கடவுளை உண்மை அன்பால் ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை, கூடாது. உயிர் பலி கூடாது. புலால் மறுத்தல் அவசியம். முக்கியமானது சாதி சமய வேறுபாடுகள் கூடாது. சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாதி சங்கத்தில் போய் சேரக்கூடாது. அண்ணாச்சி அப்புறம் நம்ம ஊருக்கு எப்போ போவோம்? ஜாதி சமய வேறுபாடு கூடாது. மனத்தில் கூட நினைக்கிறாரு நீ யார் என்ன ஆள் சார். எப்ப வேணாலும் நாங்க ஜாதியை போடுவோம் சார். பொண்ணு எடுக்கும் போது மட்டும் அது எப்படி சார்? அடுத்த ஆள் வீட்டுல போய் கை நினைக்கிறது. கை நினைக்காத காலம் என்ன? ஜாதி சமய வேறுபாடு கூடாது. பாரதி வளர்த்ததாங்கல்ல ஒரு பயிர், அது மாதிரி எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணும் ஆன்ம மேய ஒருமைப்பாடு. எல்லா உயிரையும் என்னை கடித்த எறும்புல இருந்து. அடுத்தது ஏழைகளின் பசி போக்க காருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ஏழைகளின் பசி போக்குறீங்களா? உங்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம் உண்டு. நான் சொல்லதுங்க, அவர் சொல்லது. புராண சாஸ்திரங்கள் முடிவான உண்மையை தெரிவிப்பதில்லை. அது ஆராய்ச்சிக்குரியது. அதை நம்புறது நம்பாதது அவரவருக்குரியது. இல்லைன்னு சொல்லாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணிக்கோ. அது முடிந்த முடிவல்ல. இன்னும் அதை பற்றி யோசிக்கலாம். இறந்தவர்களை புதைக்க வேண்டும். இதெல்லாம் அவர் சொன்னது. சில சடங்குகள் செய்வது தேவையில்லை. இத்தனையும் கூடி சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் எழுதிய இந்த பாடல்களை எல்லாம் ஒன்று கூட்டி வேலாயுத முதலியார் என்பவர், அந்த காலத்துல அவர் பேர் அப்படித்தான் இருக்கு, ஜாதி கூடாதுன்னு முதலியார் சொல்லி நடந்தது. அவர் ஒரு நூலாக வெளியிட விரும்புகிறார். அப்போ பல நாள் குடும்பத்தில்
திரும்ப கேட்கிறார்கள் வள்ளல் பெருமாட்ட. அவருக்கு அதுல விளம்பரம் செய்வதில் ஆர்வம் இல்லை. ஆனா கூட இருந்த அன்பர்கள் இதை எப்படியும் அடுத்த தலைமுறைக்கு இனிவரும் 1000 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்லணும்னா புத்தகமாகணும்னு அவருக்கு கெஞ்சுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் அதையெல்லாம் எனக்கு அனுப்பும் வரை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த கடிதத்தை படித்து விட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீ ஒருவேளை தான் நீ உண்பாய் என்றால் நானும் ஒருவேளை தான் உனக்காக உண்பேன் என்று அவர் சொல்கிறார். நீ இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். இதுதான் மற்ற உயிரை தம்முயிர் போல் எண்ணுவது. நிறைவாக அது புத்தக வடிவில் வரும்போது கேட்கிறாங்க, சிதம்பரம் ராமலிங்கம் என்று போடுங்கள் என்று சொல்கிறார். அவங்க சொல்றாங்க, ராமலிங்க அடிகளார்னு போடலாமா புத்தகத்துல? இல்லை. ராமலிங்க சுவாமிகள் போடலாமா? இல்லை. ராமலிங்க பிள்ளைன்னு போடலாமா? இல்லை. எதுவுமே போடக்கூடாது. எப்போதும் அவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் கையெழுத்திடுவார். அப்போ அந்த வேலாயுத முதலியார் பார்த்தாரு, அவராக உருவாக்கினதான் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அவரே போட்டது, அவர் கொடுத்த பெயர் தான் அது. இந்த வள்ளல் பெருமானை பற்றி கொஞ்ச நேரம் உங்களோடு பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பினர் மாபெரும் இசை விழாவை நடத்துகிறார்கள். இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், ஆனா எங்களுக்கு அப்புறம் கச்சேரி இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் எங்கள் பேச்சை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வள்ளல் பெருமானின் இந்த அருட்துணை நம் அத்தனை உள்ளங்களையும் நிறைக்க வேண்டும். இந்த திரு அருட்பணி என்னாலும் தொடர வேண்டும். அணையாத அடுப்பு போல அவர் ஏற்றிய ஜீவன் உள்ள அந்த ஒளி நம் இதயங்களில் என்னாலும் ஒளிவிட வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி பாரதி நேரம் நிறைவு செய்வார்கள் என்று சொல்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லாருக்கும் நன்றி.